ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/2/2026 ஸ்ரீசக்தி SS 506க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், சிம்பிளாக இருந்தாலும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 988, ஃபுல் போர்டில் வந்து 272 988. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 507, ஃபுல் போர்டில் வந்து 704 507 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு ஃபுல் போர்டெலாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கும். கம்மியான ட்ராக்களில் அதிகப்படியாக வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய ஸ்ரீசக்திங்கிற கம்பெனிலேருந்து வருது. இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65D 3883 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது. இப்போ அந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து 345லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 465. இந்த 465 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். ஏன்னா எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 65Dங்கிறதுனால 465 கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 465. இந்த 465ல் நம்மளுக்கு 65D தான் தேவை. ஸோ இதோட நம்ம என்னதை கூட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 அது அல்லது 83 இந்த ரெண்டையும் தான் நம்ம மாற்றி கூட்ட போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கூட்ட போகிறது வந்து 83 ப்ளஸ். ஸோ இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மட்டும் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 6ஓட 3 கூட்டினோம்னா 9, இங்கே 8ஓட 4 கூட்டினோம்னா 2, அப்போ 2 9 கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்டு. அப்போ சீபோர்டு அல்லது ஆல் 2 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 3 4 5க்கு அப்புறம் கிடச்சிருக்கு நம்மளுடைய சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டு 6 9 and 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பிசி நண்பா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 99 பிசியில் கிடச்சிருக்கு. இப்போ 699 பார்ப்போம், சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 468 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 65Dனால 468 கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 468 இதோட நம்ம கூட்ட போகிறது போன ட்ரா நம்ம வந்து 83 கூட்டியிருக்கோம். இந்த ட்ரா வந்து 38ன்னு சொல்லிட்டு கூட்ட போகிறோம். 38 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை வச்சு பண்ணியிருக்கோம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, இங்கே 4ஓட 3 கூட்டினோம்னா 7. அப்போ 7 அல்லது 4 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 4 இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட். இப்போ இந்த 699க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 137 ரிசல்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 நண்பா. அப்போ இந்த இடத்துல சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 38 and 83ங்கிற ஃபார்மெட்டில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பிசி கிடச்சிருக்கு, ரெண்டாவதாக நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் 2 எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். 137 இந்த 137உடைய ஃபுல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 549 இருக்குது. அதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 549. ஸோ போன ட்ரா வந்து நம்ம 38ன்னு கூட்டியிருக்கோம். அப்போ இந்த ட்ரா வந்து 83ன்னு வரும். 83 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7,
இங்கே 8ஓட 5 கூட்டினோம்னா 3. ஸோ 3 அல்லது 7. ஸோ போன ட்ரா 7 அல்லது 4, இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 7. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சி போர்டு அல்லது ஆல். 3 7 நம்மளுக்கு இந்த 137க்கு அப்புறம் 3 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 507 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ நம்ம கண்டினியூஸாக 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டுக்கு நண்பா. 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு சி போர்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 507. இந்த 507உடைய ஃபுல் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 704. நம்மளுக்கு தேவை வந்து இந்த 704 தான். ஏன்னா நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 65டிங்கிறதுனால 704 கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 704. ஸோ போன ட்ரா 83. அப்போ இந்த ட்ரா வந்து 38 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 8 கூட்டினோம்னா 8, இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. அப்போ 0 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு இந்த 507க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 8ஆ? 0 அல்லது 8 இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்மளுக்கு சி போர்டுக்கான நம்பர் இந்த 507க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 988 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து சி போர்டுக்கு நண்பா. அதுலேயும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு பேருங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு பிசி, 2வது ட்ரா சி, 3வது ட்ரா சி, 4வது ட்ரா நம்மளுக்கு பிசி. அப்போ 38 ஃபார்மெட். இங்கே நம்மளுக்கு 83 ஃபார்மெட்டில் ஒரு பெயரும் அதே மாதிரி 38 ஃபார்மெட்டில் ஒரு பெயரும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 988 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த செவ்வாய்க்கு நம்ம அதில் இருந்து தான் கெஸிங்கை எடுக்க போகிறோம். 988 இருக்குது. இதோட ஃபுல் போர்டு வந்து 272. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்ப்போம். நம்மளுக்கு தேவை இந்த 272 தான் தேவை. அதை நம்ம அப்படி கீழே இறக்கிடலாம். 272. இதோட போன ட்ரா வந்து நம்ம 38 கூட்டியிருக்கோம். அப்போ இந்த ட்ரா வந்து 83 கூட்ட போகிறோம். 83. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. இங்கே 2ஓட 8 கூட்டினோம்னா 0. அப்போது இந்த ட்ராவில் நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் நம்மளுக்கு 0 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இது ஃபார்மட் படி தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி யாரும் ரிசல்ட் குள்ளையும் குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செவ்வாய்க்கு நம்ம போன வாரம் செவ்வாய்க்கிழமை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். அப்படி தான் கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம சேனலில் அப்படி தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் நாட்கள் நம்மளுக்கு ஃபெயில் ஆனாலும் பல நாட்கள் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துடலாம். சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். ஜீரோ மட்டும் தான் கிடச்சிருக்கு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 தான் நம்மளுடைய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு இந்த ட்ராவில் 0 ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு 0உடைய பவர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நண்பா. ஸோ 0உடைய பவர் நம்பரை நம்ம சப்போர்ட்டுக்கு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லை 0 போதும் அப்படின்னா நம்ம 0வை நிறுத்திக்கலாம். ஸோ வேணும்னா நம்ம சப்போர்ட்டுக்கு பவர் நம்பர் 5 எடுத்துக்கலாம். ஏன்னா 0உடைய பவர் வந்து 5. அப்போ 0 அல்லது 5. ஸோ ஃபார்மட் படி நம்மளுக்கு 0. ஸோ சப்போர்ட்டுக்காக நம்ம 5 அதோட பவர் நம்பராக எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ராவில் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0550 பவர் நம்பர்ஸ். அதுக்கடுத்து 00 00 55. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன்.
கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/2/2026 ஸ்ரீசக்தி SS 506க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.